தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எப்படி யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் இந்த மாதிரி ஜிஃப் போஸ்ட் ரெடி பண்ணுறேன், அதாவது ஒரு இமேஜை எப்படி ஜிஃபாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஃபை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஃப் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒன்று இருக்குது. ஸோ இதான் இந்த அப்ளிகேஷன், இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபு. ஸோ இது 2 இருந்தாலே போதும், ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிக்சல் லேபில். ஓகேங்களா, அதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ. ஓகே, இதை நான் ரெடி பண்ண தம்ப்நெயில். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் வர மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் ஜிஃபு க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் ஜாயின் மெம்பர்ஸ் மெசேஜஸ், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மறைக்க போகிறேன். ஓகேங்களா, இப்போ ரைட் சைட் டாப்பில் ஒரு ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜஸ் டெக்ஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ ரிமூவ் தான் நான் மறைக்க போகிறேன். அதனால் ரிமூவ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹைடு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே ரிமூவ் மட்டும் ஹைட் ஆயிரும், மீதி எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ இதை ஒரு இமேஜாக நம்ம சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிமூவ் அன்ஹைட் பண்ணிவிட்டு ஜாயிண்டு, ஓகேங்களா, இதை ஒரு இமேஜாக சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மெம்பர்ஸ், அதே மாதிரி மெசேஜஸ், அடுத்து நீங்கள் வச்சுருக்க அந்த பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாம். ஓகேங்களா, ஓகே, இதே மாதிரி உங்களோட இமேஜில் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட்டாக ஓவராலாக இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் சேவ் பண்ணும் போது இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது டிஃபால்ட்டில் இருந்துச்சுன்னா அல்ட்ராவில் வச்சு சேவ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த இமேஜ் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், எம்பி கணக்கில் வரும். ஓகேங்களா, அதனால தான். இப்போ நம்ம எடுத்த இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் ரிமூவில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு இமேஜஸ்லேயும் ஒன்று ஒன்று நம்ம ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, லாஸ்ட்டில் எல்லாமே மொத்தமாக இருக்கிற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண ஒரு ஜிஃப் ரெடி ஆயிரும். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறதுக்குன்னு ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா, அது ஸ்கொயர் போஸ்ட்டில் போடணும். அதுக்கு கரெக்டான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா பிக்சலில் போய்க்கோங்க, இமேஜ் சைஸில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீசெட் கஸ்டமில் வச்சுட்டு வித்து 2048, ஹைட்டு 2048, இந்த ரெசல்யூஷனில் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி தம்ப்நெயில் இதில் கொண்டு வரணும்னா ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரம் கேலரி இருக்கு, அதை கிளிக் பண்ணி எல்லா இமேஜஸையும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இப்போ சென்டரில் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சென்டர் எப்படின்னு தெரில அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் கரெக்டாக கோடு மாதிரி வரும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. ஓகே, இந்த அளவு இருந்தால் போதும். ஓகே, நான் உங்களுக்கு டெமோக்காக சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா சைடில் வந்தீங்க அப்படின்னா கலர்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். நான் ஒயிட் வச்சுக்கிறேன், மோஸ்ட்லி இது நல்லாயிருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் பண்ண எல்லா இமேஜஸையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மேலே ரைட் சைடு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணேன், நம்ம ஆட் பண்ண எல்லா இமேஜஸ் இங்கிட்டு வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பார்த்தீங்களா ஹைட் அன்ஹைடு, அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ரெசல்யூஷன் வரணும் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கன்னு, அதுக்காக தான். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு இமேஜில் காமிக்கிறேன். ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் தான். ஓகேங்களா, சேவ் அல்ட்ராவில் வச்சு சேவ் டு கேலரி. ஓகே, அடுத்த இதில் இதை ஹைட் பண்ணிவிட்டு அடுத்த இமேஜை அன்ஹைடு. ஓகேங்களா, இந்த மாதிரி தான்.
ஸோ இது மாதிரி எல்லா இமேஜஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜிஃப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. தேர்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ் டு ஜிஃப்னு, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண இமேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ எல்லா இமேஜஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்வே ஆகிட்டோம், அதாவது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டிக் கொடுங்க. இந்த இடத்துல ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து 1 வச்சுக்கோங்க. 1க்கு மேலே எது வச்சாலும் கரெக்டாக இருக்கும். இது கீழே வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஜிஃப். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து 1 வச்சு காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். இப்போ ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிஃப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டிக் கொடுத்துட்டு இதில் குவாலிட்டி வந்து ஹையில் வச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ஜிஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணிக்கணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடு தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பிக்சல் ஆப்புக்குள்ளே போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ஒரு இமேஜ் இருக்குது. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா கலரு, இதை வந்து நான் எடுத்துக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இங்கே ஆட் ஆயிரும் நம்ம எடுத்த ஷேப்பில். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மறைக்கணும். ஓகேங்களா, ஸோ இது பார்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ சேவ். ஓகே, இதே மாதிரி மீதி உள்ள எல்லா இதையும் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஷேப் ஒன்றில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ நான் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிக்சர்லேயும் ஹைட் பண்ணி அன்ஹைட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிக்சரில் எல்லாத்தையும் ஹைட் அன்ஹைட் பண்ணுறோம். இப்போ ஜிஃப் வச்சுட்டு குவாலிட்டி ஹையில் வச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து உங்களுடைய யூடியூப் போயிட்டு கீழே இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜிஃபை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிஃப் ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு தம்ப்நெயில் வந்து ஜிஃபாக ரெடி பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மீவரில் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.